ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஆனால் என்ன விதமான பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியாவே கிடைக்காது. அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசையாக இருக்குதா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தொழில் தொடங்கணும் அப்படின்னா நிறைய பணம் வேணும். அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்ய நிறைய ஆட்கள் தேவை. அதோட தனியாக இடம் தேவை. என்ன தான் செய்ய முடியும் அப்படின்னு நிறைய பேர் மனசில் நினச்சிக்கிட்டு தொழிலை தொடங்காமல் இருப்பாங்க. எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் லாபத்தை முதல்ல பார்க்கக்கூடாது. நம்ம செய்யக்கூடிய தொழில் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். உதவி அப்படின்னு சொல்கிறத விட அவங்களோட தேவை அப்படின்னு கூட சொல்லலாம். நாம் மக்களுக்கு தேவை உள்ள எந்த பொருளையும் தொழிலாக செய்யும்போது நமக்கு அதிலிருந்து லாபம்தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த தொழிலானது நிலச்சி இருக்கும். அதிலிருந்து தான் வருமானத்தையும் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தொழிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதோட தேவையை பற்றி தெரிஞ்சுக்குவோம். மக்கள் எல்லாருக்குமே எந்த பொருளை அதிகமாக வாங்கி வர்றாங்க அப்படின்னு தெரியுமா? மனிதர்கள் அனைவருக்குமே இருக்கும் பிரச்சனை என்ன அப்படின்னா தலைமுடி தான். யாரை பார்த்தாலும் அவங்க வீட்டில் நிறைய விதமான ஷாம்பு எண்ணெய்கள்லாம் இருக்கும். அதே போல் நம்ம டிவி பார்க்குறோம் அப்படின்னா அதில் அதிகளவு வருவது தலைமுடி சம்மந்தமான வீடியோக்கள் மட்டும்தான். அந்த எண்ணெய்களை வாங்கி தடவியும் சிலருக்கு தலைமுடி கொட்டிக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அதனாலேயே தலைமுடி கொட்டுவதற்கு வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். அதனால் மக்கள் எல்லாருக்குமே இப்போது இயற்கையான பொருட்களை வச்சு வீட்டிலையே எண்ணெய்களை தயாரித்து அதை தலையில் தடவி வர்றாங்க. இந்த எண்ணெய் தயாரிக்க கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சரியாக இருக்கும். ஆனால் நகரத்தில் உள்ளவங்க அந்த பொருட்கள் கிடைக்கிறதுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். சிலர் இதுக்காக தேடி தேடி பொருட்கள்லாம் வாங்குவாங்க. அவங்களோட வேலையை சுலபமாக மாற்றுறதுக்கு நீங்கள் அந்த எண்ணெய்களை தயாரித்து விற்கலாம். வாங்க இப்போ முதலீடு பற்றி தெளிவாக பார்க்கலாம். முதலீடு மொத்தம் இயற்கை எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு அந்த பொருட்களுக்கான முதலீடுன்னு பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய் ஆகும். அதுக்குரிய பொருட்கள்லாம் என்னன்னு பார்த்திங்கன்னா செம்பருத்திப்பூ, கரிசலாங்கண்ணி இலை, கருவேப்பிலை, கற்றாழை, மருதாணி, செம்பருத்தி இலை, வேம்பாலம் பட்டை, கிராம்பு, வெந்தயம், விளக்கெண்ணெய், கீழாநெல்லி, தேங்காய் எண்ணெய், பெரிய நெல்லிக்காய், துளசி இலை, கருஞ்சீரகம். இந்த எல்லா பொருட்களையுமே ஒன்றா சேர்த்து ஒரே எண்ணெயாக தயாரிக்கக்கூடாது. ஒரு எண்ணெய் தயாரித்தா அதில் 5 பொருட்களை மட்டும் சேர்த்து அந்த எண்ணெயில் ஒரு பொருளை மட்டும் அதிகமாக சேர்த்து அதை ஒரு வகை எண்ணெயாக விற்கலாம். இது போல் நிறைய வகையான எண்ணெய்களை தயாரித்து விற்கலாம். நீங்கள் ஒரு பெரிய கடையாக வைக்கலாம், இல்லாட்டி வீட்டிலையே தயாரித்தும் விற்கலாம். நீங்கள் மக்களுக்கு எல்லா விதமான எண்ணெய்களையும் தயாரித்து அந்த எண்ணெயில் சேர்க்கக்கூடிய பொருளோட பேரை வச்சு கூட அதை விற்கலாம். இது மூலமாக மக்கள் எந்த பொருட்கள் மீது ஆர்வம் செலுத்துகிறாங்க, எது முடி வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருட்களை கடையில் அதிகமாக தயாரிக்கலாம். இந்த மாதிரியான கடைகள் அதிகமாக இல்லை. நீங்கள் தொடங்கினா நல்ல லாபம் கிடைக்கும், கூட்டமும் அதிகமாக வரும். எந்த ஒரு ரசாயன பொருட்களும் சேர்க்காம மக்களுக்கு நல்ல முறையில் எண்ணெய்களை சேர்க்குறோம் அப்படிங்கிறதுல நமக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இந்த எண்ணெயை 1/2 லிட்டர்லேருந்து விற்கலாம். 1/2 லிட்டரோட விலை 90 ரூபாய்க்கு விற்கலாம், இல்லாட்டி 100 ரூபாய் வரை விற்கலாம். தினமும் 20 பாட்டில் விற்றாலே 2000 ரூபாய்க்கு மேலே லாபம் கிடைக்கும். இதை கொஞ்சம் பெருசாக மாற்றி பெரிய பெரிய கடைகளுக்கு விற்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் பிஸ்னஸ் ஐடியா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.